நாகராஜும் இணைந்திருக்கிறார். நேரம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் தேர்தல் நெருக்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாலும் அரசியல் இயல்பாகவே பார்க்கப்படும். ஒரு பக்கம் அவங்க நேர்காணலாம், அது அந்த கட்சியுடைய இன்டர்னல் ஆக்டிவிட்டி. ஆனால் கடந்த சில நாட்களாக உலா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, இன்னமும் கூட என்டிஏல விஜய கொண்டு வரத்துக்கான முயற்சி டாக்ஸ் நடக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் இதையும் இயல்பாகவே ஒப்பிட்டு பார்ப்பாங்க தானே திரு நாகராஜ்? இந்த என்டிஏல விஜயை சேர்க்கிற முயற்சி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய செய்திகளை சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிஜேபி இதை விரும்பல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பிஜேபி will not empower someone. அதிமுக விரும்புதா? அந்த சேனல்ல நடக்குதா? இது எந்த சேனல்ல நடக்குது தெரியல. பட் பிஜேபி சேனலின் வழியாக இது நடக்கவில்லை என்பது ரொம்ப கிளியர், திட்டவட்டமாக என்னால கூற முடியும். ஏன்னா விஜய் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரோ ராகுல் பர்சன், ரைட்? நாளைக்கு இந்த எலெக்ஷன்ல விஜய் எம்பவர் பண்ணி விட்டு நாளைக்கு விஜய் இந்த கூட்டணியில இருந்து 40 சீட் 30 சீட் வாங்கிட்டு கடைசி நிமிஷத்துல காங்கிரசுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டு 29ல மோடிக்கு எதிராக போனா அது ஒரு பெரிய பவர் ஆயிடும், ரைட்? அவர் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களோட கொள்கை எதிரி அப்படின்றது சொல்லியிருக்காரு. சரி, ஒரு கூட்டணின்றத இன்னைக்கு திமுக கூட்டணியோட பெரிய சக்சஸ் என்ன, அந்த கூட்டணி எம்எல்ஏலையும் ஒன்னா பயணப்படுறாங்க, எம்பிலையும் ஒன்னா பயணப்படுறாங்க, ரைட்? இப்போ அந்த விஷயத்தை நோக்கி தான் இந்த கூட்டணி செல்கிறது. அதாவது இப்போ வரக்கூடிய பார்ட்னர்ஸ் 2029 ஃபர்ஸ்ட் டைம் ஆகணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான் போறாங்க. அந்த நோக்கத்துல போகும்போது 2060 இவங்க வேணும், 2029 இவங்க வேணும் போகும்போது இட்ஸ் a very long time in politics சார். எந்த இயக்கமும் எந்த கட்சியும் எந்த அணியும் அந்த தேர்தலை தானே அவங்க பரிசீலிப்பாங்க. பிறகு நாளைக்கு என்ன வேணா மாறலாம், நாளைக்கு களமும் சூழலும் எப்படி வேணா மாறலாம் இல்லையா? இல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆப்போசிட்ல இருக்கிற அணி ரொம்ப நாளா டிராவல் பண்ணனால சஸ்டைனபிள் ஒரு போர்ஸா இருக்கிறதுனால இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகணும்ன்றத எல்லாரும் விரும்புறாங்க. சரி, இப்போ இந்த அலையன்ஸ் முயற்சிக்கும் இந்த சிபிஐ சம்மனுக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் நீங்க பாக்குறீங்களா? இல்ல எந்த தொடர்பும் இல்லை. ஏன்னா சென்ற முறையே சொல்லும் போது அடுத்த 1 monthல உங்களுக்கு ஹியரிங் இருக்கும் சொல்லி தான் விட்டு அமைச்சிருக்காங்க. சோ இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் இருப்பார் விஜய்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி சம்மன் வருது, அது கூட நடைமுறையாக இருக்கலாம். பட் ஆனா ஒரு தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி மத்திய ஏஜென்சிஸ் மேல என்ன ஒரு பார்வை இருக்கு அப்படின்னு தெரியும். சோ இதுல ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கவே இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது தேர்தல் இல்ல அப்படி பார்க்கல. கரூர் இன்சிடென்ட் தேர்தல் நேரத்துல நடந்தது, செப்டம்பர் மாசம் தான் நடந்தது. கரூர் நடக்கலாம். இப்ப எதுக்கு சிபிஐ விஜய் கூப்பிடணும்? இல்ல இப்ப மாத்தியும் பார்க்கலாம். இப்ப ஒரு கூட்டணிக்கு வரலன்னு ஆயாச்சு, சோ எதிரணின்னு ஆயாச்சுன்னு வச்சுக்கோங்க. சோ அவரை ஃப்ரேம் பண்றதுக்கோ இல்ல இந்த ஒரு பர்செப்ஷனை இந்த விவகாரத்துல அவருக்கு பலவீனமா ஆக்கிறதுக்கோ இந்த முயற்சிகள் நடக்கும்னு பார்க்க முடியும் தானே? இல்ல அப்படி இல்ல. விஜய் என்ன சொல்றாருன்னா, இது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்றது சொல்றாரு, ரைட்? இந்த விஷயத்தை பொறுத்தவரை விஜய் என்ன சொல்றாரு, சிஎம் சார் நீங்க எப்படி பண்ணீங்க சிஎம் சார்னு அவர் கேட்டார் அந்த வீடியோல, ரைட்? என்ன பழி வாங்க சிஎம் சார் அப்படின்லாம் சொல்றாரு. சோ விஜய் தரப்புல ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க, விஜய்க்கு இதுல பொறுப்பு இருக்குன்றாங்க. இந்த விஷயத்துல தான் இதுல மிஸ்பிளேஸ் ஆகுது. சிபிஐ வைத்தோ இப்போ விஜய ரொம்ப கார்னர் பண்ணாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட தானே அது அனுதாபாலை வரும். என்ன போட்டு இவரை கார்னர் பண்றாங்க, மக்களுக்காக அவரை போய் இப்படி கார்னர் பண்றாங்கன்ட்டு. ஆனா மக்களிலே கரூர் விஷயத்தை பொறுத்தவரை மக்கள் விஷயத்துல அனுதாபமும் எதுவும் இல்லையே, பேலன்ஸ் தான் எடுக்கிறாங்க மக்கள். இதுல ஏதோ 41 பேர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, திரு சோமுகிட்டையும் கேட்கலாம். இது ஒரு ஃபைனாலிட்டிக்கு தேர்தலுக்கு முன்னாடி வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஜனவரியில நடந்தது, அதுக்கப்புறம் நடுவில் கேப் விழுந்தது, இப்ப திருப்பியும் அழைச்சிருக்கிறாங்க. இந்த கரூர் விசாரணையில ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு இடைக்கால அறிக்கையோ தேர்தலுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல வரலாம். ஆனா இல்லன்னா இப்போ ஒரு நடக்கிறதெல்லாம் பார்த்தா விஜய்க்கு சாதகமா தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சாதகமாவா? ஏன் சாதகமாக? ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றதுல இருந்து இன்னைய வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, ஒரு தொகுதிக்கு 1500 இருந்து 5000 வாக்கு வாங்குவாருன்னு. ஆனா இப்ப இதுதான் நடக்க போகுது. ஆனா அவங்க சார்பா பேசுறவங்க எல்லாம் நாங்க 50% வாக்கு இருக்கு, 70% வாக்கு இருக்குங்கிறாங்க. அது பொய்யாக போகுது. அது இப்ப அவங்க மனைவி விவகாரத்திலையும் அது இன்னும் வாக்கு குறைஞ்சிருக்குது. நான் சொன்ன 5000 விட இன்னும் குறையும். அப்ப இவங்க என்ன சொல்லலாம்னா, நாளைக்கு வாக்கே இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல்ல எங்களை கரூர் சிக்கல் உண்டாக்குனாங்க, அதுக்கப்புறம் ஜனநாயக படத்தை வெளியிட விடல, கரெக்டா நான் வேட்பாளர்களை தேர்வு பண்ற அன்னைக்கு என்ன சிபிஐல கூப்பிட்டாங்க. இப்படி இவங்களுடைய தோல்விக்கு முன்கூட்டிய காரணங்கள் இவங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு. இவங்க தோக்க போறதுக்கான விஷயங்கள்ங்கிறது மக்கள் செல்வாக்கு இல்லைங்கிறது ஒண்ணு, அவங்க மனைவி கொடுத்த
அந்த விவகாரத்து மனதில் இருக்கக்கூடிய விவகாரங்கள், விவாகரத்து தப்பு இல்லை, அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்குள்ளேயே நுழைய விடல அப்படின்னு சொன்னது, இது எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப தாவக்காவை சேர்ந்த சில மகளிரே அதுக்காக கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறத நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். கட்சி உறுப்பினர் இல்லாம விஜயை ஆதரிக்கக்கூடிய சில பேர் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக சில பேர் தான் தமிழ்நாடு வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கு பார்த்தா அந்த எண்ணிக்கையில இருக்கிறவங்களும் இப்ப எதிராக இருக்கிறாங்க. சோ நிச்சயம் தாவேக்க ஒரு ஃபேக்டரே கிடையாது எப்பயுமே. இது இன்னும் ஓட்டு குறையிறப்ப அதுக்கான காரணங்களாக அடுக்குவதற்கு இவருக்கு இதெல்லாம் நடக்காம இருந்துச்சு. என்ன அன்னைக்கு மட்டும் சிபிஐ ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் பல குவார்டர்ஸ்ல இருந்து அவருக்கு வரணும்? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த ஒரு தேர்தல் இருக்கும். இந்த ஒரு மிலியு நம்ம ஒதுக்கி வச்சு பார்த்துட முடியாது. அதிகபட்சமான அழுத்தம் இன்னைக்கு ஒரு கட்சி மேல தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது அதிமுகவா, திமுகவா, தாவேக்காவா, நாம் தமிழரான்னு பார்த்தா அதிகமான நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் தாவேக்கா உள்ளாயிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள், நியாயங்கள் அதெல்லாம் வேற. பட் இது அவங்க ஒரு லைன் லைட்லயே தானே இருக்கிறாங்க. அது ஒரு ஃபேக்டர் இல்லைன்னா இவ்வளோ விஷயங்களும் அவரை சுத்தி நடக்குமா? அதாவது தாவேக்காவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கு, அரசியல் அழுத்தம்னா அந்த அழுத்தத்தை கொடுக்கிறது ஒரே ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் தான், அவர் விஜய். ஏன்னா முதல் விஷயம், இந்த கரூர் விஷயத்துல சரியான நேரத்துக்கு போயிட்டு சரியான திட்டமிடல் இருந்தால் அது இருந்திருக்க போறதில்லை. அதற்கு முதல் காரணம் விஜய் ஒண்ணு. அடுத்தது ஜனநாயகன் படத்துக்கு பாத்தீங்கன்னா அதுல நீதிமன்றத்துக்குன்னு போனது இவங்க தான். அதுதான் கொஞ்சம் இழுப்படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்துல இருந்து அந்த வழக்கு திரும்ப பெற்றிருக்காங்க. அந்த படம் இப்போ அடுத்த கமிட்டி பார்க்க போறாங்க. ரெண்டாவது விஷயம், அதே போல மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதும் விஜய் தானே இழுத்துக்கிட்டது தான். அதனால தாவேக்காவுக்கு விஜய்க்கு வரக்கூடிய அழுத்தங்களை அரசியல் அழுத்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்படி அழுத்தம் தரக்கூடிய அரசியல்வாதி நடிகர் விஜய் தான். ஓகே, திரு நாகராஜோட பெர்ஸ்பெக்டிவ் பெறலாம்னு இருக்கேன். இந்த அழுத்தங்கள் தாவேக்காவை ஒரு விக்டிமா காட்டுதா இல்ல இந்த நெருக்கடிகள்ல அவங்க இன்னும் பலவீனப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சோமு சார் சொல்ற ஒரு கருத்துக்கு நான் உடன்படுறேன். என்னன்னா இது அழுத்தமோ எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான். இப்போ வேற ஒருத்தரால அழுத்தம் அந்த அழுத்தத்துல பாதிக்கப்பட்டா அது அழுத்தம் சொல்லலாம். இது விஜயே தானே தேடிக்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அன்னைக்கு ஜனநாயகம் படத்துக்கு மட்டும் இவங்க கோர்ட்ல அப்பீலுக்கு போல அப்படின்னா இத்தனை நாள் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். மைட் பி ஆன் நாட் 9th, பட் ஒரு 15 days லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கும் படம். அதே மாதிரி இப்போ தாவேக்கா விஷயத்துல ஐ மீன் அந்த கரூர் சம்பவ விஷயத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பார்த்தாலே தெரியும் இல்ல, இடத்துல இந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணிருக்க முடியுங்கிற விவாதம் தனி. பட் இதோடைய எஃபெக்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில தாவேக்கா மேல ஒரு சிம்பத்தியை கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒரு பின்னடைவை கொண்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இதுல பின்னடைவும் கிடையாது, சிம்பத்தியும் கிடையாதுங்க. அவங்களோட பர்சன்டேஜ் என்ன இருக்குமோ அது அப்படியே மெயின்டைன் ஆகும், அவ்வளவுதான். வேற எதுல இதனால ஒரு பாதிப்பு இருக்காது, சாதகமும் இருக்காது, பாதகமும் இருக்காது. அதுதான் என்னுடைய பார்வையா இருக்காது. பட் இந்த எபி சென்டர் ஆஃப் த கான்ட்ரவர்சிஸ்ல இந்த எலெக்ஷன்ல மற்றவங்க சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், சவால்களை விட தாவேக்கா கூடுதலாக சந்திக்குது. அது பாப்புலேஸ் மத்தியில, தமிழ்நாடு பாப்புலேஸ் மத்தியில எப்படி பார்க்கப்படும்? இல்ல, நான் ஆக்சுவலி நேற்று ஒரு நாள் ஃபுல்லா ஃபீல்ட்ல தான் இருந்தேன். ஐ குட் சென்ஸ் ஒன் திங், விஜய்க்கு ஆதரவே இல்லைன்ற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு ஆதரவு இருக்கு, மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கு. குறிப்பாக பெண்கள் வாக்குல நிறைய ஆதரவு இருக்கு. அவருக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாமே, அவர் என்ன சோமு சொல்றாரு. கடந்த வாரம் அவரோட தனிப்பட்ட விவகாரங்கள்ல டெவலப்மெண்ட்ஸ் அதை பின்னடைவை கொண்டு வந்திருக்கு அந்த விஷயத்துல, லேடிஸ் வாக்குகள்ல. நான் அதை செக் பண்ணதான் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் முழுசா நான் இருந்தேன். நான் கிரவுண்ட்ல இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல நாங்க எடுத்த பழைய சர்வே அவருக்கு 19% கொடுத்தது. அவருக்கு சரிவு இருக்கு, அது 16%, 17% இப்ப வருது, ஒரு சரிவு இருக்கு. பட் ஆனா அந்த சரிவு எதிர்பார்க்கப்பட்ட சரிவு தான். ஏன்னா எந்த நியூ கமர் வந்தாலும் உங்களுக்கு இனிஷியலா 24%, 25% வரும். அப்புறம் எலெக்ஷன் கிட்ட போக வருது இது அது 50% நிற்கும். நீங்க என்ன ஸ்டார்டிங் சர்வேல வரீங்களோ அது 50% வருவீங்க. சோ அதை நோக்கி தான் போறா தவிர இந்த விஷயத்தினால ஒரு சரிவு இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இது அவர் தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு உள்ள இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம். டெல்லியிலேருந்து வர ரெய்ட்ஸ் எல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் அது ஒரு எதிர்விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு. என்ன டெல்லி உங்களை அழுத்து பார்க்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இந்த சிபிஐ விசாரணை அவர்கிட்ட கொண்டு வரும்னு நினைக்கலையா நீங்க? ஹரி, ஐ திங்க் நான் 3 எலெக்ஷனா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஹரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த சிபிஐ ரைடு அதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய பொருட்டே கிடையாது.
ஏன்னா மக்களுக்கு வந்து அதுல ஒரு இதுவே கிடையாது. மக்களுக்கு என்ன விஷயம்னா, எனக்கு ஸ்கீம்ஸ் வந்திருக்கா, எனக்கு கவர்மெண்ட் நல்லா இருக்கா, என் கவர்மெண்ட் வந்து பிடிச்சிருக்கா, எனக்கு ஏத்த மாதிரி இந்த கவர்மெண்ட் இருக்கா, என் தாட் ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கா, அவ்வளவுதான். அவங்கள பொறுத்தவரையிலும் வந்து அவங்க வீட்டுக்குள்ள தான் அவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது 60% வாக்கு. இன்னொரு 40% வாக்கு பொது பார்வையில 40% வாக்கு. இது ஒரு ஃபைனாலிட்டிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த கரூர் விவகாரம் எலெக்ஷன் நெருக்கத்துல இப்ப இது போகிற வேகத்தை பார்க்கும்பொழுது ஒரு அறிக்கை இல்ல ஒரு இடைக்கால அறிக்கை எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்நோக்கலாமா? இல்ல, எலெக்ஷன் முன்னாடி எதிர்நோக்கனா நாளைக்கு வந்து விஜய் போறது ரொம்ப குரூஷியலான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நான் நினைக்கிறேன். இதுல எப்பவுமே செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அந்த குற்றப்பத்திரிகை பற்றி ஏவனா ஏத்துவா அதெல்லாம் அந்த செகண்ட் இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு ரொம்ப குரூஷியல் கருதுறீங்க. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.